ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமாபாரதி. அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். மகாகவி பாரதியோட புதிய ஆத்திச்சூடியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது 37வது ஆத்திச்சூடி, ஞமலி போல் வாழேல். ஞமலி அப்படின்னா என்னன்னு சொன்னால், வேட்டை நாய்களில் ஒரு வகை நாய் அப்படின்னு அர்த்தம். அந்த வேட்டை நாய் என்ன பண்ணுமாம், தன்னோட இனமான நாயை கூட எதிரியாக பாவித்து சண்டை போட்டு கடித்து குதறும் அளவிற்கு ஒரு வெறி கொள்ளும் அந்த ஞமலி என்ற நாய் வகை. மகாகவி ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் விடுதலைக்கு நம்மளை பாடுபட வச்ச அந்த சமயத்தில் நம்ம இனத்தவர்களே நம்மை காட்டி கொடுத்த அந்த அவலத்திற்காக கோபப்பட்டு மகாகவி எழுதிய வரிகள்தான் இந்த வரிகள். ஞமலி போல வாழேல் அப்படின்றது. நமக்கெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வரலாறு ரொம்ப நல்லா தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் 1791 வருடத்தில் பாளையக்காரராக ஆட்சி புரிஞ்சான், திருநெல்வேலி சீமை பாஞ்சாலங்குறிச்சியில். ஆங்கிலேயர்கள் அந்த சமயத்தில் தான் திருநெல்வேலியை ஆட்சி செய்வதற்காக அங்கு வந்து முகாமிட்டார்கள். அங்கு கலெக்டர்களாக ஜாக்சன் துரை என்பவரை நியமித்தார்கள். அங்கு இருக்கும் பாளையக்காரர்கள், குறுநில மன்னர்கள், இவர்கள்ட்டெல்லாம் வரி வசூல் செய்யறதுக்காக ஜாக்சன் துரையை அங்கே நியமித்தாங்க. ஜாக்சன் துரை என்ன பண்ணாரு, இங்கே இருக்கிற பாளையக்காரர்களுக்கெல்லாம் யார் தலைவராக இருக்காங்கன்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அவரோட கண்ணுக்கு முதல்ல தெரிஞ்சான். குறுநில மன்னர்கள் எல்லோருமே வீரபாண்டியன் கட்டபொம்மனோட சொல்றதுக்கு இவங்க எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சான். இவனுக்கு அடங்காத யார் இருக்கான்னு பார்த்தா அவனோட நண்பனாக இருந்த எட்டப்பன் அப்படின்ற ஒருத்தனை தன்னோட கைக்குள்ள போட்டுட்டான். அவனுக்கு பணத்தாசை, பதவி ஆசை காமிச்சு வீரபாண்டியனோட ஆட்சிகளில் இருக்கிற சில ஊர்களையும் கிராமங்களையும் எட்டப்பனை தலைவனாக அறிவிச்சான் ஜாக்சன் துரை. எட்டப்பனும் அவனுக்கு விசுவாசாக மாறி, ஏன்னா ஏற்கனவே வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே அவனுக்கு கொஞ்சம் பொறாமை இருந்தது. ஏன்னா தானும் ஒரு பாளையக்காரன், ஆனால் தான் சொன்னபடி கேட்காம வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னபடியே எல்லா பாளையக்காரர்களும் கேட்குறாங்கன்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே அவங்களுக்கு ஒரு பொறாமையாயிடுது எட்டப்பனுக்கு. இதனால என்ன ஆயிடுது, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை எப்படியாவது கவுக்கணும் சொல்லி எதிரிகளோட போய் கூட்டணி சேர்ந்துட்டான் எட்டப்பன். இது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தெரியாது. ஆனா ஜாக்சன் துரை என்ன பண்ணாரு, வரி கட்டுறது விஷயமா நீ என்னை வந்து சந்திக்கலைன்னா பெரிய பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரும் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு ஓலை அனுப்புறார் ஜாக்சன் துரை. ஆனா வேணும்ட்டே என்ன பண்றார் தெரியுமா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை வந்து பார்க்க வரும்பொழுதெல்லாம் அவரது அலுவலகத்தில் இல்லாமல் வெளியூர் பிரயாணங்களாக போயிட்டு 23 தடவை வீரபாண்டிய கட்டபொம்மனை அலக்களிச்சார் ஜாக்சன் துரை. அதுக்கப்புறம் கடைசியில் 23வது தடவையா ராமநாதபுரத்தில் வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திச்சப்போ, நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு வரி கட்ட வேண்டும்னு சத்தம் போடும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் வீராவேசமா ஜாக்சன் துரையை எதிர்த்து அவர்கிட்ட, நாங்க எங்களோட நிலத்துக்கு உனக்கு எதுக்கு நாங்க கிஸ்தியும் வரியும் தரணும்னு கண்ட மாதிரி அவரை வந்து ஒரு ஜாக்சன் துரையை சத்தம் போட்டு விட்டு கோபாவேசமாக எழுந்து வெளியேறிவிட்டார். அவரை பிடிச்சுக்கிறதுக்கும் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தான் ஜாக்சன் துரை. அவர்களிடமிருந்து தப்பித்து வந்து விட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த சமயத்தில் என்ன ஆயிடுத்து, வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீராவேசம் தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற குறுநில மன்னர்கள், குட்டி குட்டி பாளையத்துக்காரர்கள் எல்லாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வீரபாண்டிய கட்டபொம்மனோட புகழ் அந்த பகுதியெல்லாம் பரவலாக பரவிச்சு. என்ன ஆச்சு, இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனை அழித்தால் மட்டும்தான் மற்ற குறுநில மன்னர்கள் தமக்கு வட்டி கட்டுவார்கள், வரி கட்டுவார்கள்
என்று ஜாக்சன் துரை நினைத்தான். இதற்காக எட்டப்பனை மாறு வேடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அரண்மனைக்கு அனுப்பினான். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கா தெரியாது? என்னதான் இருந்தாலும் அவன் தெரிந்த நண்பன் தானே. நண்பனே துரோகியா மாறின கதைதான் இது. எட்டப்பனை கண்டுபிடிச்சிட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். டே எட்டப்பா, துரோகி, நம்பிக்கை துரோகி, நீ நல்லவன் மாதிரி நடித்து எங்களுக்கே துரோகம் செய்கிறாய். இப்படின்னா நீ உன் நாட்டுக்கே நீ துரோகம் பண்ற மாதிரி உனக்கு கிடையாது அப்படின்னு அவனை எப்படி எல்லாமோ திட்டி அனுப்பி விட்டான். கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துரை என்ன பண்ணா, நேர எட்டப்பனை கொல்றதுக்காக வாளை எடுத்துட்டான். ஆனா கட்டபொம்மன் தடுத்ததுனால எட்டப்பனோட உயிர் தப்பிட்டு. இதனால தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்த எட்டப்பன் வீரபாண்டியன் மேல வஞ்சம் வச்சுண்டு இவனை கண்டிப்பாக அழித்தால்தான் தனது மனது ஆறும் என்று அவனது அரண்மனையின் அந்த கோட்டையின் மதில் சுவர்கள் எங்கெல்லாம் ஒரு வழி இருக்கிறது, இப்படி அந்த கோட்டையை பற்றின ரகசியத்தை எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு சொல்லி கொடுத்து பீரங்கியை வைத்து பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கி, அந்த கோட்டையை தாக்கி அவர்கள் எல்லோரும் அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றினார்கள். வீரபாண்டியனை கயத்தாரி தூக்கில் தொங்க விட்டார்கள். இப்படி ஒரு தன் இனத்திற்கே துரோகம் செய்த நாய் போல் செயல்பட்டான் எட்டப்பன். ஆனால் நாம் எல்லாம் நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் அன்பாக பழகி நாமும் உயர்ந்து அவர்களையும் உயர்த்த வேண்டும். இதைத்தான் மகாகவி ஞமலி போல் வாழேல் அப்படின்னு சொல்றார். ஆக அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகாகவியின் ஆத்திச்சூடியில் 38வது ஆத்திச்சூடி, ஞாயிறு போற்று. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.